வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. சுயமாக தொழில் செய்ய விரும்புபவர்களுக்காக தமிழ்நாடு அரசு சிறப்பு முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து சுமார் 1.5 கோடி ரூபாய் வரைக்குமான கடன்களை மானியத்தோடு வழங்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தகுதியான நபர்கள் யார், எப்படி விண்ணப்பம் செய்யணும், என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், இந்த முகாம்கள் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குது போன்ற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம்களை எல்லாம் நடத்த இருக்குது. இப்பொழுது திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சார்பில் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம்கள் 2/6/2025 இன்று முதல் 30/6/2025 வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் TIIC மாநில அளவில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு மாநில நிதி கழகமாகும். இது 1949ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த கழகம் மாநில அரசின் ஆதரவுடன் இதுவரை எண்ணற்ற தொழிற்சாலைகளுக்கு கடனுதவி வழங்கி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்கிறது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கும் உற்பத்தியை பன்முகப்படுத்துவதற்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் கீழே கடன் உதவிகளை கொடுத்துட்டு வராங்க. மேலும் தமிழ்நாடு முதலீட்டு கழகம் கடன் உதவிக்கு அப்பேற்பட்ட சேவைகளையும் செஞ்சுட்டு வராங்க. இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவில் நடப்பு நிதியாண்டின் கடன் இலக்காக ரூபாய் 2117 கோடி நிர்ணயிச்சிருக்காங்க. அதில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்காக மட்டும் 92 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் மத்திய மாநில அரசின் மானியங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மூலதன மானியம், வட்டி மானியம் மற்றும் இதர மானியங்கள் குறித்த விவரங்களையும் கொடுக்க போறாங்க. அதோடு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AABCS, கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்றவை குறித்து விளக்கங்களும் கொடுக்கப்பட போகுது. இந்த திட்டத்தில் தகுதி வரக்கூடிய தொழில்களுக்கு தமிழக அரசின் 25% முதலீட்டு மானியம் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதோடு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் SC/ST தொழில் முனைவோர்களுக்கு திட்ட மதிப்பில் 35% முதலீட்டு மானியம் மற்றும் 6% வட்டி மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் சமர்ப்பிக்கப்படும் பொது கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து முழுமையான விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் சேவைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேன் கார்டு மற்றும் வங்கி தகவல்களோட உங்களுடைய தொழில் சார்ந்த திட்டங்கள் குறித்த அறிக்கையையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மீதம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் எல்லாம் நடைபெற போகுது. அதற்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.